தமிழகத்தில் பனைமர பூங்கா மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது போன்று பனைமர தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் உட்பட 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தொடர்ந்து வரும் அரசுகள் புறக்கணிப்பதால் உடனே நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழக அளவில் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். தமிழ்நாடு பனைமரம் பாதுகாப்பு இயக்கம் நிர்வாகிகள் கூட்டம் குழித்துறையில் நடைபெற்றது. நிறுவன தலைவர் பிரதி ஜூன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 60 வயது நிரம்பிய பனை தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும், பனை மரத்திலிருந்து கீழே விழுந்து உயிர் இழக்கும் தொழிலாளிகளுக்கு 10 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும், கேரளாவை போன்று தமிழகத்தில் அரசு நிலங்களில் பனைமரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், பனைமரம் பூங்கா அமைக்க வேண்டும், சுனாமி போன்ற பேரழிவை தவிர்க்க கடற்கரை பகுதிகளில் பனை விதை நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆவின் பாலங்களில் பதநீர் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும், சுற்றுலா தலங்களில் பனை பொருட்கள் அங்காடிகள் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், தாய்லாந்து இலங்கை நாடுகளில் பனை பொருட்கள் ஏற்றுமதி செய்வது போல் இந்தியாவில் இருந்து பனை பொருட்கள் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும், காடுகளிலிருந்து வனவிலங்குகள் வெளியேறி வருவதால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் விவசாய இழப்புகளை தடுக்க 3 அடி இடைவெளியில் பனை மரங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட 12 அம்ச கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை மனு அளித்தனர். கடந்த அரசுகள் நடவடிக்கை எடுக்காததை போல் இந்த அரசும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழக அளவில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு பனைமரங்காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய இயக்கம் சார்பாக கோரிக்கை ஒன்றை நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். நிர்வாக குழு அனைவரும் இணைந்து என்ன என்றால், பனை தொழிலாளர்கள் வாழ்வு மேம்பட வேண்டும். பனைத்தொழில் நலிவடைந்திருக்கின்றது. அந்த பனைத்தொழிலை மீட்டெடுத்து பனை தொழிலாளர்கள் வாழ்வில் விடியலை கொண்டு வருவதற்கு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். பனை தொழிலாளர்கள் வாழ்வு வளம் பெற வேண்டுமானால் பனை தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகையாக இப்போ மீன்பிடி தடைக்காலங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்திருக்கின்றது. அதுபோல் இவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு இந்த தடைக்காலங்கள் இருக்கிறது. இவர்களுக்கு 6 மாதம் இவங்க பணியேறாங்கன்னு சொன்னால் 6 மாதம் இவங்களுக்கு தடைக்காலமாக இருக்கிறது. அப்போ அவங்களோட குடும்பத்தை மேம்படுத்துவதற்காக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை அறிவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பனை மரத்தில் இருந்து அவங்க தவறி விழுந்தாலோ அப்புறமா அவங்க சிறு காயங்கள் அடைந்தாலோ உயிரிழப்பு நேர்ந்தாலோ அந்த நிலைகளை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு நீங்கள் 10 லட்சம் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்கிறது எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலங்கள் எல்லாம் பனை மரத்திற்கு மிக உயரிய அந்தஸ்து கொடுத்திருக்கின்றார்கள். நம்ம அனைவருக்கும் தெரிந்ததை அதை தமிழக அரசு இங்கும் கொடுக்க வேண்டுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா பனைமர பூங்கா ஒன்று அமைக்க வேண்டும் என்கிறது நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்த ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. பனை பொருட்களை மக்கள் உபயோகப்படுத்த வேண்டும், சுற்றுச்சூழலை பேணி காக்க வேண்டும், பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நம்ம இப்போ பனைப்பொருள் அங்காடிகள் சுற்றுலா தலங்களில் அமைக்க வேண்டும். அங்கும் பனை விதை நடவு செய்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்கிறது ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. தாய்லாந்து இலங்கை போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனைப்பொருளுக்கு அதிக டிமாண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை சார்ந்த ஒரு இந்த அட்மாஸ்பியரை நீங்கள் பார்க்க முடியும். அதே இதை நம்ம இந்தியாவில் இப்போ அதிக பனை மரங்கள் இருக்கின்றது. ஏன் அதை அரசு ஏற்றெடுத்து பனை பொருட்களுக்கு முக்கியத்துவத்தை அளித்து கொண்டு வரலாமே என்கிறது நம்முடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமில்லை, 12 அம்ச கோரிக்கைகள் நாங்கள் வைத்திருக்கின்றோம். முந்தைய அரசுகளில் இந்த கோரிக்கைகள் நாங்கள் கொண்டு செல்கின்றோம். எந்த அரசு இதற்கு ஒரு ஒத்துழைப்புமே தரவில்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அரசியல் ரீதியாக இந்த இயக்கம் செயல்படவில்லை, பொதுவாக சமூக நலன் கருதி செயல்பட்டு வருகின்றது. பள்ளி கல்லூரி மற்றும் சமூக மக்களிடையே நாங்கள் என்ன செய்கிறோம், விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறோம். அப்படியாக இருக்கும்போது இந்த அரசு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதை ஏற்றெடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமில்லை, இந்த பதநீர் என்கிறது கலப்படம் அதிகமாக காணப்படுகிறது. மக்கள் இதை வாங்கி உண்ணும்போது பலவிதமான உபாதைகளுக்கு உட்படுகின்றார்கள். இதை அரசு ஏற்றெடுத்து ஆவின் பாலகத்தில் இப்போ எனது பாக்கெட் பாலில் பால் வர்றது மாதிரி அவங்க என்ன செய்யலான்னு சொன்னால்
இந்த பாலகத்துல பதநீர்ங்கிறத அவங்களே என்ன செய்யலாம், பேக்கெட்ல வர்றது மாதிரி மக்களுக்கு அதுல ஒரிஜினல் எதுன்னு சொல்லிட்டு அவங்க என்னது இப்ப தயக்கப்படுறாங்க வாங்கி குடிக்கிறதுக்கு. ஸோ அதை நடைமுறைப்படுத்தலாம்ங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தயவு கூர்ந்து மத்திய அரசும் மாநில அரசும் இதை ஏற்றுக்கொண்டு அடுத்த நடவடிக்கையாக இதை பரிசீலனை செய்து தீவிரப்படுத்த வேண்டும் என்கிறதும், இல்லை என்றால் இது பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்ன நம்முடைய இயக்கம் தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வருகின்றது என்பதை அனைவருக்கும் தெரிந்ததை நிச்சயமாக அரசு இதை கருத்தில் கொண்டு செயல்படுத்தி நடைமுறைப்படுத்திட வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர் பனைமரத்தாரகி எல் பிரதீஜி.